நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம். ஜிம்னோஸ்பெர்ம்களின் பொருளாதார முக்கியத்துவம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சைகஸ் சிர்சினாலிஸ், சைகஸ் ரெவல்யூட்டா, இந்த ரெண்டு பிளான்ட்டோடைய ஸ்டெம்மிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் வந்து சாகோ தயாரிப்பில் பயன்படுத்துகிறாங்க. சாகோனா ஜவ்வரிசி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனோட தயாரிப்பில் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த சாகோ தான் ஒரு சிறந்த ஒரு உணவாக பயன்படுத்துது. அடுத்த ஃபைனஸ் ஜெராட்டியானா, அதனுடைய சீடு வந்து நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது ஏபிஸ் பால்சாமியா அப்படிங்கிற அந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறது கனடா பால்சம். அந்த ஏபிஸ் பால்சாமியா பிளான்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு பிசின் போன்ற பொருள், ரெசின் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் கனடா பால்சம் தயாரிக்க பயன்படுது. இந்த கனடா பால்சம் எதுக்கு தயாரிக்க பயன்படுது அப்படின்னா, நாம் ஒரு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அந்த ஸ்லைடில் அந்த ஆப்ஜெக்டை வந்து கரெக்டாக பொருத்துவதற்கு அது நம்ம தேவைப்படுறது இந்த கனடா பால்சம். அதனால் பர்மனெண்ட்டாக அந்த ஸ்லைடை வந்து அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒட்டிக்கும். அடுத்தது ஃபைனஸ் இன்சுலாரிஸ், ஃபைனஸ் ராக்சிஃபெரோயியே, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரோசின், டர்ஃபென்டைன், அந்த ரெண்டு பொருட்களும் இந்த ரெண்டு பிளான்ட்லேருந்து கிடைக்கிது. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, பேப்பரை வந்து சைஸை எப்படின்னு சொல்லிட்டு அளவிடுறதுக்கும் வார்னிஷ் தயாரிக்கவும் பயன்படுது. அர்கேரியா, பில்லோ கிளாடிஸ், பைசியா, இந்த ரெண்டுலேருந்து கிடைக்கிறது என்ன அப்படின்னா டேனின்கள் அப்படி கிடைக்கிது. இந்த டேனின்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், தோல் தொழிற்சாலையில் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த தோல் பொருட்களை பாலிஷ் போடுறதுக்கு இந்த டேனின் வந்து பயன்படுத்துகிறாங்க. டாக்ஸஸ் பிரேசிஃபோலியே, டாக்ஸால் அப்படிங்கிற பொருள் கிடைக்கிது. இந்த டாக்ஸால் வந்து புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படுது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டாக்ஸாலை. அடுத்து எபிட்டா ஜெராட்டியானா, எபிட்ரின் கிடைக்கிது. இது வந்து சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுது. எதுக்குன்னா ஆஸ்துமா, பிராங்கிட்டிஸ் அது போன்ற நோய்களுக்கும் பயன்படுது. ஃபைனஸ் ராக்ஸ்பர்கேலேருந்து கிடைக்கக்கூடிய ஓலியோ ரேசின் சோப்பு தயாரிக்கவும், வார்னிஷ் தயாரிக்கவும், பிரிண்டிங் இங்கு தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனஸ் ராக்ஸ்பர்கே மற்றும் பைசியா ஸ்மித்தியானா, இந்த மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த கூழானது பேப்பர் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது செட்ரஸ் டியோடரா அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்துடைய அந்த மரக்கட்டையானது மேக்கிங் டோர்ஸ், கதவு ஜன்னல் தயாரிக்க, போட்டு தயாரிக்க, ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. செட்ரஸ் அட்லாண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய்கள் வாசனை திரவியங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, பெர்ஃப்யூமரியாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துஜா, குப்ரசஸ், அரகேஷ் கேரியா, கிரிப்டோனீமா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல் பிளான்ட்டும் ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக வளர்க்கப்படுது. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது பேலியோ பாட்டனி இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய தொல்லுயிர் தாவரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இந்தியாவில் பார்த்திங்கன்னா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் திருவக்கரை அப்படின்னு சொல்லக்கூடியது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா தேசிய கல்மர பூங்கா, அதனால் நேஷ்னல் வுட் ஃபாசில் பார்க்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஃபாசில் பார்க்கு இருக்குது. நம்ம இந்தியாவில் ஏறக்குறைய 20 மில்லியன்ஸ் இயருக்கு முன்னாடி வாழ்ந்த மடிந்து போன, இறந்து போன மரக்கட்டைங்களுடைய எச்சங்கள், வேஸ்ட் மெட்டீரியல் பார்ட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதான் நம்ம பெட்டிஃபைடு வுட் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொன்னோம். கல்லாக மாறிய மரக்கட்டைகளுடைய பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபார்ம் ஜெனிரானா என்ன அப்படின்னு சொன்னால், உரு பெரினம் அப்படின்றது என்னென்னா, இந்த பேலியோ பாட்டனியில் இந்த பிளான்ட்டுடைய மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸு, இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், சின்ன சின்ன துண்டுகள், இதெல்லாம் நம்ம ஃபார்ம் ஜெனிரா அப்படின்னு சொல்கிறோம், உரு பேரினம். இந்த ஃபார்ம் ஜெனிராவை தான் அவங்க இந்த ஃபாசில்ஸு பார்க்கில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்தது இதே போல் ஃபாசில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பிளேஸில் இருக்குது. எங்கெங்கே அப்படின்னு சொன்னால், ஷிவாலிக் ஃபாசில் பார்க் ஹிமாச்சல் பிரதேஷ், மண்ட்லா ஃபாசில் பார்க் மத்திய பிரதேஷ், ராஜ்மஹால் ஹில்ஸு ஜார்க்கண்டில் இருக்குது, அரியலூர் தமிழ்நாட்டில், இந்த மாதிரி ஃபாசில்ஸ் அதிகமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதுவும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரியலூர் தான் அதிகமான ஃபாசில்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்தியாவோட ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோ பாட்டனி, தொல் தாவரவியல் தந்தை அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா ப்ரொஃபஸர் பீர்பால் ஷானி அப்படின்னு சொல்கிறவர் தான். அவங்க டயக்ராம் பாருங்கள், ப்ரொஃபஸர் பீர்பால் ஷானி. இவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மஹால் ஹில்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பகுதியில் பீகாரில் நிறைய இந்த மாதிரி ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஃபாசில்ஸோடைய
பிளான்ஸை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. எந்த மாதிரி என்னென்ன பிளான்ஸ் கண்டுபிடிச்சிருக்காருன்னா பெண்டா, சைலான், சானி, நிப்போனியா, சைலான் போன்ற பிளான்ட்டை வந்து அவர் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. இவருடைய பெயர்லேயே பீர்பால் ஷானி இன்ஸ்டியூட் ஆஃப் பேலியோபாட்டனி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இருக்குது. அது லக்னோவில் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு அது டயக்ராம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃபாசில்ஸ் எந்தெந்த ஃபாசில்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாசில் ஆல்கே, என்னென்ன ஃபாசில் ஆல்கேனா ஆல்கேயில் ஃபாசில், பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் ஆஞ்சியோஸ்பம். ஆஞ்சியோஸ்பம் அப்படின்னு சொன்னால் க்ளோஸ்டு ஓவியூல்ஸ் இருக்கக்கூடியது, மூடிய விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தாவரங்கள் ஜிம்னோஸ்பமுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பூக்கும் தாவரங்களை உடையது. இது எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிலத்தில் வாழக்கூடியதாக தான் இருக்குது. ஒரு சில மட்டும் நீரில் வாழக்கூடியதாக இருக்கும். க்ரஸ்டேஷியன் காலத்தில், அதாவது 140 மில்லியன்ஸ் இயருக்கு முன்னாடியே இது மற்ற பிளான்ஸோட அதிகமான குரூப்ஸ் வந்து, அதாவது ஸ்பீசிஸ் வந்து இந்த ஆஞ்சியோஸ்பம் தான் இருந்திருக்கு. இதனுடைய ஸ்போரோஃபைட்டு தான் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். எப்போ வந்து ரீப்ரொடக்ஷன் செய்தோ அப்போ மட்டும்தான் கேமிட்டோஃபைட்டிக் பிளான்ஸாக மாறும். அதனால் கொஞ்ச நேரம் மட்டும்தான், கொஞ்சம் காலங்களோ கொஞ்சம் நேரங்களோ மட்டுமே தான் அது கேமிட்டோஃபைட்டாக இருக்கும். மற்ற டைம் எல்லாமே ஸ்போரோஃபைட்டு ஸ்டேஜில் தான் இருக்கும். அடுத்தது ஆஞ்சியோஸ்பமுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், சிறப்பான பண்புகள் என்ன அப்படின்னு சொன்னால் வாஸ்குலர் திசு இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது சைலம் அண்டு ப்ளோயம் ரெண்டும் உண்டு. இதில் ஃப்ளவர்ஸ் வந்து கோன்ஸ்க்கு பதிலாக ஃப்ளவர்ஸ் வந்து கலரான ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கோன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிம்னோஸ்பெர்மில் தான் இருக்கும். ஆஞ்சியோஸ்பெர்மில் ஃப்ளவர்ஸ் இருக்கும். எம்ப்ரியோ சாக் பார்த்திங்கன்னா இதனுடைய ஓவரினால் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஓவரி, அது மேலே எம்ப்ரியோ சாக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓவரிங்கிறது ஓவியில் க்ளோஸ் பண்ணி பாதுகாக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு உரையாக இருக்குது. போலன் டியூப் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷனுக்கு யூஸ் ஆகுது. அதனால் இதுக்கு வாட்டர் வந்து தேவையில்லை. அடுத்தது இதனுடைய ஃபெர்டிலைசேஷன் பார்த்திங்கன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இரட்டை கருவுறுதல் நடக்குது. அப்போ மேலிலிருந்து வந்த 2 கேமிட் செல்ஸில் ஒன்று வந்து ஜைகோட்டோட ஜாயிண்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று மேலே இருக்கக்கூடிய போலார் பாடி செல்லோட ஜாயிண்ட் ஆகுது. அப்போ 2 சேரும்பொழுது போலார் பாடியில் ஏற்கனவே 2n ப்ளஸ் ஒரு மேல் கேமிட் சேரும்போது 3n வருது. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு எக்ஸல் மேலோடைய கேமேட் ஒன்றும் ப்ளஸ் எக்ஸல் அது 2 சேரும்போது 2n இருக்கும். இங்கே வந்து 3n இருக்கும். 3n இருக்கக்கூடிய இந்த செல் ட்ரிப்ளெட் பார்த்திங்கன்னா எண்டோஸ்பெர்ம் சாக்ஸெல்லாம் மாறுது. அதாவது இந்த எம்ப்ரியோ ஸ்பெர்ம் சாக் செல்ஸ் எம்ப்ரியோ வளரும்போது அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடிய திசுக்களாக மாறும். இந்த எக்கும் மேல் கேமெட்டும் சேரும்பொழுது பார்த்திங்கன்னா டிப்ளாய்டு இருக்கக்கூடிய ஜைகோட் மாறும். ஜைகோட் வந்து சீடை வந்து ஃபார்ம் பண்ணதாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சியோஸ்பெர்மோட கிளாசிஃபிகேஷன். ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து 2 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா டைகாட்டிலிடன், செகண்டு பார்த்திங்கன்னா மோனோகாட்டிலிடன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோகாட் அண்டு டைகாட். டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் மார்ஃபலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் என்ன, அனட்டாமிக்கல் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மோனோகாட் எடுத்துனா காட்டிலிடன்ஸ் வந்து ஒரே ஒரு விதைகளை உடையது. அது இங்கே பார்த்திங்கன்னா 2 வித்திலைகளை உடையதாக இருக்குது டைகாட்டில். ஃப்ளோரல் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 3 பெட்டல்ஸ் இருக்கும், ட்ரைமிரஸ் ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டெட்ராமிரஸோ இல்லை பெண்டாமிரஸோ ப்ரெசண்ட் ஆகிருக்கும். டெட்ராமிரஸ்னால் 4 பெட்டல்ஸோ இல்லைன்னா 5 பெட்டல்ஸோ இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த லீவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீவ்ஸ் வந்து பேரலல் வீனேஷன். மோனோகாட்டில் பார்த்திங்கன்னா இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நர்வ்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஆப்போசிட்டில் இருக்கும். இது பேரலல் வீனேஷன். ஆனால் இங்கே டைகாட்டில் பார்த்திங்கன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வலைப்பின்னல் போன்ற நரம்பமைவு இருக்குது. அதனால் ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். போலன் கிரெயின்ஸ் எடுத்துட்டால் அதில் 1 ஃப்ரோ தான் இருக்கும், ஒரே ஒரு குழியுடையதாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா போலன்ஸு 3 வந்து இருக்கும், 3 ஃபரோஸ் வந்து இருக்கும், 3 குழியுடையதாக இருக்கும். ட்ரைகார்பேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ட்ரைகார்பேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டைகாட்டில். மோனோகாட்டில் ஒரு சிங்கிள் ஃபரோ மட்டும்தான் இருக்கும். அடுத்தது
இதனுடைய ரூட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைகாட்டில் பார்த்திங்கன்னா டேப் ரூட் சிஸ்டம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. மோனோகாட்டில் அது அட்வன்டைட்டியஸ் ரூட், அதாவது சல்லி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இருக்கிற வேர் வந்து இருக்குது. ரூட்டில் ரெண்டு தான், டேப் ரூட்டு அண்டு அட்வன்டைட்டியஸ் ரூட்டு. டேப் ரூட் வந்து டைகாட்டிலையும் மோனோகாட்டில் அட்வன்டைட்டியஸ் ரூட்டும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது அனாட்டமிக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோகாட் அண்ட் டைகாட்டுக்கும் மோனோகாட்டுக்கும் இருக்கக்கூடிய உள்ளமைப்பில் வேறுபாடுகளை பார்க்க போகிறோம். இப்போ உள்ளமைப்புன்னு சொல்லும்போது ஸ்டெம்மில் போய் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து இருக்கும். வாஸ்குலர் பண்டில்ஸ்னால் சைலம் ஃப்ளோயம். இப்போ இங்கே வாஸ்குலர் பண்டில் என்ன செஞ்சுருக்குன்னா பித்தை சுற்றி ஒரே ரிங்கு மாதிரி அமைஞ்சிருக்கு. வாஸ்குலர் பண்டில்ஸ் அரேஞ்ச்டு எ ரிங் அரவுண்ட் த பித்தை சுற்றி அமைஞ்சிருக்கு. ஆனால் மோனோகாட்டில் பாருங்கள் வாஸ்குலர் பண்டில் அப்படியே அங்கங்கே ஸ்கேட்டடாக ஃபுல்லுமே இருக்குது. அதனுடைய ஸ்டெம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா பரவி காணப்படுது அது மோனோகாட்டில். அடுத்து வாஸ்குலர் பண்டில்ஸ் வந்து ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. எதுனா டைகாட்டில் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதுதான் ஓப்பன் வாஸ்குலர் பண்டில். ஓப்பன்னா என்ன அர்த்தம்னா சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் கேம்பியம் ப்ரெசண்ட் ஆகியிருந்ததுன்னா அது ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் பார்த்திங்கன்னா டைகாட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இது ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு முக்கியமான பாயிண்ட்டு. அதே போல் மோனோகாட்டில் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டில் இருக்குது. வெறும் சைலம் ஃப்ளோயம் மட்டும்தான் இருக்கும். நடுவில் வாஸ்குலர் கேம்பியம் ஆப்சண்ட் ஆகியிருக்கு. கேம்பியம் ஆப்சண்ட் ஆனதுனால அது க்ளோஸ் வாஸ்குலர் பண்டில்னு சொல்கிறோம். இந்த க்ளோஸ் வாஸ்குலர் பண்டில் மோனோகாட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஆஞ்சியோஸ்பமோட கிளாசிஃபிகேஷனில், அதாவது ஆஞ்சியோஸ்பம் பைலோஜெனி குரூப்பு கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த டைகாட் அப்படிங்கிறது மோனோபைலேட்டிக் குரூப்பாக நினைக்கல. அதாவது ஒரே பரிணாம வளர்ச்சி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கல. அது வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் நிறைய பிரான்ச்சஸாக இதை பிரிஞ்சிட்டு போயிருக்கு. அதனால் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா மேக்லோலிட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்களாக பிரிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடைகாட் அப்படின்னு உண்மையான இருவித்தலை கொண்ட தாவரங்கள் அப்படின்னு 2 பிரிவாக பிரிச்சிருந்தாங்க. அதனால் ஆஞ்சியோஸ்பம் அப்படிங்கிறது ஒரே பரிணாம வளர்ச்சி அடையாமல் பல பிரான்ச்சஸாக பிரிந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைக்கி நிறைய பிரான்ச்சஸாக இருக்குது. இந்த ஆஞ்சியோஸ்பமுடைய மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் லெசனில் நம்ம பார்க்க போகிறோம்.